பாபர் மசூதி விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி தீர்ப்பதே சரியானதாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த பாபர் மசூதி விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்றம் என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, விவரமா சொல்லுங்க. அயோத்தியிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்றும், இல்லை அந்த இடத்திலே பாபர் மசூதி போலவே மீண்டும் ஒரு மசூதியை கட்ட வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்து நடந்து வருகிறது. நிலுவையில் இருந்த இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும், மேலும் தாமதம் ஏற்படக்கூடாது என சுப்பிரமணிய சாமி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையிலே இன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான நீதிபதி கேஹர் அவர்கள் தலைமையிலே இன்று விசாரணை நடந்தது. அப்போது இந்த வழக்கு சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர உணர்வுகளும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சென்டிமெண்ட் என்ற வார்த்தையை தலைமை நீதிபதியான கேஹர் உபயோகித்தார். அதாவது மக்களின் உணர்வுபூர்வமான விஷயம், உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பது சிறப்பாக இருக்கும். ஒருவேளை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாவிட்டால் பின்னர் நீதிமன்றத்துக்கு மீண்டும் இந்த விஷயத்தை கொண்டு வரலாம் என தலைமை நீதிபதியான கேகர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கிலே ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் அனைவருமே இந்த விஷயத்திலே பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டு ஒரு முடிவை எட்டுவதற்கு முயற்சி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் சுப்பிரமணிய சாமி இந்த வழக்கை மீண்டும் ஒரு அவசர வழக்காக விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றத்திலே கோரிக்கை விடுக்கலாம். அது மார்ச் 31ஆம் தேதிக்குள் அது போன்ற கோரிக்கையை கொண்டு வரலாம் என்பதையும் உச்சநீதிமன்றம் இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. சுப்பிரமணிய சாமி சொல்லியிருந்தது என்னவென்றால், மசூதி கட்டுவதற்காக நிலம் சரையு நதி கரையிலே ஒதுக்கிவிடலாம். எந்த நிலத்தை தற்போது இரண்டு பக்கங்களும் உரிமை கொண்டாடுகின்றனவோ, எந்த நிலத்தை சுற்றி பெரும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தை ராமர் கோயிலுக்கு ஒதுக்கிவிடலாம் என்று சொல்லியிருந்தார். இந்த வழக்கு வந்திருக்கும் நேரம் மிகவும் முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் தற்போது தான் உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ராமர் கோயில் அயோத்தியிலே கட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கும் நேரத்திலே, அது போன்ற நிலைப்பாடுள்ள கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும் நேரத்திலே உச்சநீதிமன்றம் இது போன்ற கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஆகவே மிக நாட்களாக நிலுவையிலே இருக்கும் இந்த பிரச்சனையிலே பல்வேறு புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கணபதி, இரு தரப்பினருக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேகர் இந்த மாதிரியான கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். பேசி தீர்வு காண முன்வந்தால் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இரு தரப்பும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட இந்த கருத்தை எப்படி பார்க்கறாங்க? இந்த பேசி தீர்ப்பதற்குண்டான சாத்தியங்கள், வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இந்த பிரச்சனை மிக நீண்ட காலமாக நிலுவையிலே தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சனை. உங்களுக்கே நன்றாகவே தெரியும், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான எல்கே அத்வானி அயோத்தியிலே ராமர் கோயில் வர வேண்டும் என்பதற்காக ஒரு ரத யாத்திரையை நடத்தினார். இதை தவிர அப்போது அந்த சமயத்திலே ஆட்சியில் இருந்த கல்யாண் சிங் அரசு இந்த பாபரி மசூதியை இடிப்பதிலிருந்து தவறிவிட்டது என்கிற காரணத்தால் அது பதவியிலிருந்து நீக்கப்பட்டது. அந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலே பல்வேறு விதமான அரசியல் திருப்பங்கள் நிகழ்ந்தன. ஆகவே ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து அங்கே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தன. அதே சமயத்திலே வேறு பல அமைப்புகள் மசூதியை இடித்தது தவறு, அது சட்டப்படி குற்றமாகும், அந்த குற்றத்திலே அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றன. இதிலே பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான எல்கே அத்வானியை தவிர தற்போது மத்திய அமைச்சராக இருக்கும் உமா பாரதி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே மிகுந்த சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றிலே வழக்குகள் என்று இருக்கும் சூழ்நிலையிலே பேச்சுவார்த்தை மூலமாக இது தீர்க்கப்பட முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றமே அப்படி செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பதால் இதற்கான வழிவகையும் மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பேச்சுவார்த்தையை நடத்தலாம், எந்த வகையிலே இதற்கு ஒரு தீர்வு காண முயற்சி செய்யலாம் என்பதற்கெல்லாம் பல்வேறு புதிய வழிகள் பேச்சுவார்த்தை மூலமாக பிறக்க இருக்கின்றன. ஏனென்றால் நீதிமன்றம் மூலமாக வழக்காக நடத்தப்படும் போது
அதிலே சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மட்டுமே எடுக்க முடியும். ஆனால் பேச்சுவார்த்தை வரும்போது அதிலே சமரசத்துக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இனி அரசியல் கட்சிகள் தான் இது பற்றி ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது.